நல்லா இருக்கு. இன்னைக்குதான் சுந்தர் முகத்துல உண்மையான சந்தோஷத்தை பாக்குறோம். என் வாழ்க்கையோட லட்சியத்தை அடைய போறேன், இருக்காதா என்ன? இவனை மாதிரி ஒரு கேடு கட்டவனா நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. சரி, டைம் ஆகுது. முகூர்த்த நேரத்துக்குள்ள கோயிலுக்கு போகணும். கல்யாணத்துக்கு வேண்டியது எல்லாம் கார்ல எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாமே எடுத்து வச்சிட்டேன்க்கா. அழகா இருக்க. அன்னபூரணி அண்ணி, நீ போய் காயத்ரிய சீக்கிரமா ரெடியாக சொல்லி கூட்டிட்டு வா. சரிங்க நீ, நான் போய் பாக்கிறேன். ரேஷ்மா, இன்னுமா நீ ரெடி பண்ணிட்டு இருக்க? அங்க உங்க அத்தை இவளுக்காக காத்துட்டு இருக்காங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு மாமி, நம்ம கிளம்ப வேண்டியதுதான். கதிர், அம்மா சொல்லுங்கம்மா. செழியன் கண்ணு முழிச்சிட்டான். ஆமாம்மா சொன்னாங்க. டாக்டர் செழியனை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால நீ செழியனுக்கு போன் எதுவும் பண்ணிடாது. அவனே உனக்கு கால் பண்ணாலும் நீ எடுத்து பேசாத. இப்போதைக்கு அவன் முழுசா குணமாகணும், அதான் நமக்கு முக்கியம். சரிங்கம்மா. எதுக்காக நம்மளை கூப்பிட்டு வச்சு வாண்டடா அம்மா இதை சொல்றாங்க? ஏதாவது பாக்கி இருந்தா நம்ம அங்க போய் பாத்துக்கலாம். சீக்கிரம் கூட்டிட்டு வா, முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது. சீக்கிரம் கூட்டிட்டு வா ரேஷ்மா. ஓகே காயத்ரி, வா போலாம். இரு, ஒரு நிமிஷத்துல நான் வந்துடுறேன். ஆண்டி, ஜடை மட்டும் நம்ம போய் கோயில்ல பண்ணிக்கலாம். நான் அப்புறம் கால் பண்றேன். என்ன நீ மட்டும் வந்திருக்க? காயத்ரி ரெடி ஆயிட்டா, இது வர அண்ணி. நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரியா? வேலைக்காரிக்கெல்லாம் என்ன வேலை செய்ய சொல்ற? என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேலமா? சரி, நல்லது. காயத்ரி போலாமா? வா.
அப்படி உன்கிட்ட என்ன இருக்குன்னு என் பையன் உன்கிட்ட மயங்குனான்னு தெரியல. ஆனா நீயும் சைலண்ட் கில்லர் மாதிரி அமைதியா இருந்து அவனை வளைச்சு போட பாத்திருக்கல. நல்ல வேளை செழியன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். சுந்தர் கையில உன்னை புடிச்சு கொடுத்து உன்னை உடனே இங்க இருந்து பேக் பண்ணிடுறேன். அண்ணி டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? இல்ல, இன்னும் 5 மினிட்ஸ்ல ராகு காலம் முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா கிளம்பலாம். அப்புறம் எதுக்கு அவ்வளவு அவசரப்பட்டு கூப்பிடணும்? அம்மா ஏன் ஒரு மாதிரியா இருக்காங்க? அவங்க பேசுறதும் பார்க்கறதும் ஒன்றும் சரியில்லையே. ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கு. சம்திங் ராங். ஒருவேளை அவங்களுக்கு செலியனுடைய லவ் மேட்டர் தெரிஞ்சிடுச்சோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் செலியன்ட்ட பேச வேணான்னு சொல்றாங்க. சுந்தரு, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கடா. கடைசியில எவனும் குறுக்க வந்துடாம கல்யாணம் நல்லபடியா முடியணும். பா, எந்த நேரமும் நீ அதையும் நினைச்சிட்டு இருக்காதப்பா. கடைசியில அதுவே நடந்துற போகுது. நீங்க 2 பேரும் கல்யாணம் முடியற வரைக்கும் வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இருங்க. ஓகே, கிளம்பலாம். போலாம். போங்க மாமா. ஆ, வா ரேஷ்மா. வாங்கப்பா. எங்க வாங்க போலாம். வாங்க. போலாம். ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரசமரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை அழிப்பவனே போற்றுவோம், அருகினில் மகிழ்பவனே போற்றுவோம், அச்சம் தவிர்ப்பவனே போற்றுவோம். ஏய் சுந்தரு, அந்த அம்மா ஆதிசங்கரி மூஞ்ச பார்த்தா சந்தேகமா இருக்குடா. தாலி கட்டுற நேரத்துல ஏதாவது நடந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. யோ, நீ வாயை மூடிட்டு சும்மாரியா? என்னப்பா, அப்பாவை போய் வாயா போயான்னு மரியாதை இல்லாம பேசுற? நீ அப்படின்னா அப்பா மாதிரி பொறுப்பா நடந்துக்கணும். எப்ப பார்த்தாலும் அபசகுணமா பேசிக்கிட்டு. நீங்க நம்பிக்கையே இல்லாம வாழ்ந்ததுனாலதான் இப்ப உடஞ்சு போய் நம்ம குடும்பம் உட்கார்ந்துருக்கு. இது நடக்கும் நான் நம்பினதுனாலதான் இன்னைக்கு கல்யாணம் வரைக்கும் வந்து நிக்குது. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நடக்காது, மாட்டிக்குவோன்னு அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தயவு செஞ்சு கல்யாணம் முடியற வரைக்கும் என் பக்கத்திலே வராதீங்க. உங்க பார்வையே என்ன மாட்டி விட்டுரும். கோவப்படாதப்பா, என் மனசுக்கு தோணுனதை தான்ப்பா நான் சொன்னேன். நீங்க தயவு செஞ்சு ஒன்னும் பேசாதீங்க. நீங்க பேசாம இருந்தாலே போதும்.